என்னோடய நேம் வந்து கோகுல் பாண்டியன். என்னோடய கேம் வந்து அத்லெட்டிக்ஸ். அப்பா வந்து விவசாயம் பண்ணுறாங்க, அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஃபிஃப்த்தில் தான் ஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது ஸ்கூல் கிரவுண்டில் தான் பண்ணுவேன். அப்போது பெருசாக சிண்டட்டு எதுவும் இருக்காது, ஃபுல்லாக மட்ராக் தான். ஷூ கூட இருக்காது, நார்மல் ஸ்கூல் ஷூவில் தான் போட்டு வருது. ஸ்போர்ட்ஸ் பண்ணணுன்னாலே பொதுவாக கிராமத்தில் வந்து எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. பிடி சார் சொல்லி சென்னையில் ஸ்டேட்டியில் போட்டேன், செலக்ட் ஆனேன். ஃபஸ்ட்டெல்லாம் மேட்ச்சுக்கு போகும்போது அங்கே போகும்போது ரூமுக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபுட்டுக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே ரூம்லேருந்து நம்ம கிரவுண்டுக்கு போகிறதுக்கு ஆட்டோ காசு அதுக்கெல்லாம் பே பண்ணுறதுக்கு நிறைய யோசிப்பேன். ஃபஸ்ட்டெல்லாம் அவ்வளோ செலவு இருக்கே, எப்படி வீட்டில் கேட்கவே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எஸ்டேட்லேருந்தே மொத்தமாக டிஷர்ட்டு, லீவு, அப்பரு, லோயரு, 2 ஷூ, ஸ்பைக்ஸு, பேகு எல்லாம் கொடுத்தாங்க. அப்பா அம்மா வந்து விவசாயம் பண்ணுறாங்க. ஒரு டைமும் மெடல் அடித்த உடனே கையில் எங்கள் அப்பாவுக்கு தான் போனேன். அப்பா வின் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னோடனே எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். உதயநிதி அண்ணாவெல்லாம் பார்த்துட்டு அவர் கையால் செக்கு, அதாவது கேஷ் அவார்டு கொடுப்பார். அவர் ஒவ்வொரு நேஷனல்ஸ் முடிச்சுட்டும் நாங்கள் வின் பண்ணதுக்கு எனக்கு வந்து ஒரு 12 lakhs கிட்ட உதயநிதி அண்ணா வந்து கேஷ் அவார்டு கொடுத்துருக்காரு எனக்கு. இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு கோல்டு மெடல் அடிப்பேன்னு எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது.